வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் அதிக டிமாண்டு. ஏன்னா இது ரேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பு. ஸோ அதனால் அதிக டிமாண்ட் உள்ள ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். குறைந்தபட்சமாக நீங்கள் மாதம் 35,000 ரூபாய் கன்ஃபார்ம்டாக இதில் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கலாம். அது அடுத்து மார்க்கெட்டிங்கு இல்லை பலவிதமான யுக்திகளை யூஸ் பண்ணி பல லட்சங்களும் இது மூலமாக சம்பாதிக்கிறது உங்களுடைய திறமையை பொறுத்து இருக்குங்க. பைபேக் அக்ரிமெண்ட் ஆப்ஷனும் இவங்க இது மூலமாக கொடுக்குறாங்க. என்ன பிஸ்னஸ் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேப்பர் பிளேட் தான். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்கிற கம்பெனி தான். ரிலையபிள் அப்படி சொல்லிட்டு கம்பெனி பேர். அட்ரஸ்ஸு க்ளீனாக எல்லா டீட்டெயிலையுமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸ்க்ரீன்லையும் வரும். எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் சும்மா ஒரு டெமோ மாதிரி நான் காமிக்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பில் சிம்பிள் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ரெகுலராக வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பேப்பர் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஃபாயில் ஷீட்டில் தயாரிக்கக்கூடிய பேப்பர் பிளேட்டுங்க. அதே மாதிரி பேப்பரில் கூட நீங்கள் இது தயாரிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸு இல்லை தேவைன்னா பேப்பர் ரோல் தாங்க. ஃபாயில் பேப்பர் ரோல் உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமமும் 35,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். பைபேக் அக்ரிமெண்ட்டும் இருக்குது, ஆப்ஷனல் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, முக்கியமான மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மிஷின் தான் அவங்க உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. இது உங்களுக்கு மிஷின் வித்து டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்ட பேப்பர் ரோலு அது எப்படி பண்ணணும் எல்லாமே கிளியர் கட்டாக டெமோவோட உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா இதில் பலதரப்பட்ட விதமான சைஸ் உள்ள டையெல்லாம் இருக்குங்க. சின்ன டையிலேருந்து ஆரம்பித்து 2ஆம் நம்பர்லேருந்து அந்த மாதிரி ஆரம்பித்து நிறைய இது மாதிரி பாருங்க. இதுதான் டைன்னுவாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட டை அவைலபிளாக இருக்குது. அது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேறு ஏதாவது சைஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக பேமெண்ட் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸ் எல்லா டவுட்டையுமே பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கிளியர் கட்டாக கேட்டுக்கலாம். நேரில் போய் கூட செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த தொழிலை எடுத்து பண்ணலாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட சைஸில் டை அவைலபிளாக இருக்கும். ஃபாயில் பேப்பர் தான். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி ஃபாயில் ரோல் அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க, எப்படி என்ன மாதிரி இந்த பிஸ்னஸை ரன் பண்ணலாம். அதே மாதிரியே கவர்மெண்ட்கிட்ட எப்படி என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம தெளிவாக நம்ம கிளியர் கட்டாக பார்க்க போகிறோங்க. இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் மிஷின் ஆப்ரேஷன் எல்லாமே இருக்கும். ஸ்லோ மூமெண்ட்டில் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இது கட்டிங் மிஷின். கட்டிங் உண்டான ஒரு டை மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் பேப்பர் பிளேட்டுக்கு கட் பண்ணுறதுக்கு தேவையான டை தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சைஸ் வரையாக இருக்குது. எல்லாமே கிளியராக உங்களுக்கு பக்காவாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ரிலையபிள் பேப்பர் அப்படி சொல்லிட்டு சென்னையிலிருந்து தான் அவங்க இந்த பிஸ்னஸை பண்ணுறாங்க. இது பாருங்க, கட்டிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இதுதான் பேப்பர் பிளேட் தயாரிக்கக்கூடிய ஒரு மிஷினுங்க. அந்த கட்டிங் முடிஞ்ச உடனே நீங்கள் டையை மாற்றி இந்த மாதிரி பேப்பர் பிளேட் தயாரிச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் 5ஆம் நம்பர் சைஸ் சின்ன சைஸ்லேருந்து ஆரம்பித்து 12ஆம் நம்பர் சைஸ் தான் இருக்கிறதுலையே பெருசு. ஸோ அந்த 12ஆம் நம்பர் சைஸ் வரைக்கும் நீங்கள் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சது இப்படி இவ்வளோதான் சைஸுன்னு நினைக்கிறேன். அந்த 12ஆம் நம்பர் சைஸ் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக பேப்பர் பண்ணலாங்க. இதில் ஒரு என்ன ஆப்ஷன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 விதமாக பேப்பரை நீங்கள் ரா மெட்டீரியல் அவங்ககிட்டேருந்து வாங்கி நீங்கள் பேப்பர் பிளேட் பண்ணி நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் எல்லா இடத்துலையும் சேல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களே உங்களால் மார்க்கெட்டிங்லாம் பண்ண முடியல அப்படின்னா அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் பிளேட்டை நீங்கள் தயாரிக்கக்கூடிய பேப்பர் பிளேட்டை க்ளீனாக செக் பண்ணி பார்த்து வாங்கிப்பாங்க. பைபேக் அக்ரிமெண்ட்டோட க்ளீனாக பண்ணுறாங்க. ஆப்ஷனல் தான். இது உடனே பைபேக்குன்றதுனால கம்பல்சரி அப்படிலாம் கிடையாது.
நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தாலும் சேல் பண்ணலாம். அதுக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையுமே தெளிவாக உங்களுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மிஷினில் வந்து என்னென்ன மாதிரிலாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, மிஷினோட எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணணும், என்ன மாதிரி ஆப்ரேட் பண்ணலாம், டை எப்படி கட்டுறது, அதே மாதிரி கட்டிங் மிஷின் எப்படி போடுறது அப்படின்ற கிளியர் கட்டாக எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து சென்னையிலிருந்து ஒரு ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தாங்க. ரிலையபிள் பேப்பர்ஸ் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து மிஷின் உங்களுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. மெயின் வந்து மிஷின் தாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ண முடியாதவங்களுக்கோசரம் தான் அந்த பைபேக் ஆப்ஷனை வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. எப்படின்னா இனிஷியலாக வந்து அவங்க உங்களுக்கு பைபேக்கில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மீன் ஒயிலில் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணுன்ற ஒரு இது விஷயத்தையும் வந்து அவங்க வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அவங்கக்கிட்டே பைபேக்லேயே சேல் பண்ணிக்கலாம். நீங்களும் வந்து இன்பிட்வீன் த டைம் அந்த அப்படியே பைபேக்கில் நீங்கள் சேலிங் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நேராக வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து சேல் பண்ணிக்கலாம், மார்க்கெட்லேயும் சேல் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பைபேக்கும் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே வந்து ஓன் மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்ணலாம். இல்லை இன்பிட்வீன் த டைம் அவங்கக்கிட்ட பைபேக் பண்ணியும் சேல் பண்ணலாம். மார்க்கெட்டிங் நீங்களே பண்ணி கூட நீங்கள் வெளியிலே சேல் பண்ணலாம். ஃபுல் செட்டப் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் பிளேட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் கூட வந்து இது பண்ணலாங்க. மினிமமாக வந்து 35,000 அண்ட் அபவ் வந்து எவ்ரி மந்த் இதில் ஏர்ன் பண்ண முடியும். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸுங்க. பேப்பர் பிளேட்டுன்றது இது வரைக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டாக தான் போயின்னு இருக்கு. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் சப்சிடி வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டட் லோன்ஸ் எல்லாம் வந்து நேஷ்னலைஸ் பேங்க் கிட்டேருந்து ஏற்பாடு பண்ணி தரத்துக்கு இவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய வேலை கிடையாதுங்க. இது லேடிஸ் உங்களுக்கு கூட ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம், வயசானவங்க கூட ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின்றதுனால பட்டனை தட்டினா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆப்ரேட் ஆகும். அதே மாதிரி ட்ரைனிங் தேவைப்பட்டது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக அவங்க கிட்ட போய் கேட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கமர்ஷியல் கரண்ட் இருந்தால் தான் இதை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற ஹோம் கரண்ட்லேயே கூட இதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். அதுக்கு உண்டான வசதிகள் எல்லாம் அவங்களே செஞ்சு தருவாங்க. எவ்வளோ இடங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, இல்லை கமர்ஷியல் ஸ்பேஸ் இல்லை வீட்டில் தான் நான் இருக்கேன் வீட்டிலேருந்தே பண்ண முடியுமானா தாராளமாக ஒரு ரூம் 10க்கு 10 ஒரு ரூம் இருந்ததுன்னா தாராளமாக இந்த செட்டப்பை வந்து நீங்கள் மிஷினை வந்து பண்ண முடியும். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் வந்து இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டை அவங்கக்கிட்டேயே கூட சேல் பண்ணலாம். இல்லை நாங்கள் எங்களால் மார்க்கெட்டிங்லாம் பண்ண முடியும், தாராளமாக நாங்கள் வெளில போய் சேல் பண்ணி நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னா கூட உங்களுக்கு ரா மெட்டீரியலுக்கு உண்டான சப்போர்ட் எங்கே வாங்குறது, இல்லை அவங்கக்கிட்டே வாங்குறீங்களா எப்படின்ற எல்லாமே வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு பக்காவாக வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சப்போர்ட் ஃபார் மிஷினரிஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு சர்வீஸ் இம்பேக்டாக இருந்தாலும் சரி, ரா மெட்டீரியல் விஷயமா உங்களுக்கு என்னென்ன தேவையோ கண்டிப்பாக வந்து அவங்க வந்து சப்போர்ட் வந்து உங்களுக்கு உண்டு. எப்போ மிஷினோட வாரண்ட்டி கேரண்டிலாம் அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அதே மாதிரியே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அவங்க ஆஃபீஸை வந்து விசிட் பண்ணலாம். லைவ் டெமோ பண்ணி காமிக்கிறதுக்கு கூட அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி திருப்பி சொல்கிறேன், நேரில் போங்க, ஒரு தடவை பாருங்கள், ஒரு தடவை பார்த்து எப்படி என்னன்றதெல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸில் இறங்கிக்கோங்க. ஓகேவா? இவ்வளோ தான் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.